மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் திருப்பொற்சுண்ணம் என்கிற பகுதியை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திருப்பொற்சுண்ணம் என்கிற அந்த பகுதியில் பாடல் எண் 6. உலக்கை பல ஒச்சுவார் பெரியர் உலகமெல்லாம் ஊரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நாள்மலர் பாதங்கள் சூடத் தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் மீடித்தும் நாமே. உலக்கை பல ஒச்சுவார் பெரியர். வணக்கம் வணக்கம். அதாவது உலக்கை எடுத்து உரல்ல வச்சு இடிக்கிறார்கள். அந்த உலக்க பல உலக்கைகள், கொஞ்சம் நஞ்சம் இல்ல, உலக்கை பல. ஓச்சுவார்னா ஓங்கி இடிப்பார்கள்னு அர்த்தம். மேலே தூக்கி மறுபடியும் உரலுக்குள்ள குத்துறாங்கல்ல, அதுதான் ஓச்சுதல். மேலே அப்படி தூக்கி ஊத்துறா, அப்படி குத்துறது. அதனால உலக்கை பல ஓச்சுவார் பெரியருங்கிறாரு. அப்ப அந்த யார் பெரியர்னு கேட்டா திருவள்ளுவர் சொல்லுவார், செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார்னு. யாரு செய்வதற்கு அருமையான செயல்களை எல்லாம் செய்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள். அதனால உலக்கை பல ஒச்சுவார் பெரியர் உலகமெல்லாம் ஊரல் போதாதென்றே. இந்த உலகம் பூரா உரலா வச்சாலும் அது பத்தாதான். உரல்களை வைக்க இடம் போதாது. இந்த உலகம் முழுவதும் உரல்களை வைக்க இடம் போதாது என்று உலக்கை பல ஒச்சுவார் பெரியர். கலக்க அடியவர் வந்து நின்றார். கலக்கன்னா நிறைய அடியவர்கள் வந்து நின்றார்கள்னு ஒரு அர்த்தம். இறைவனோடு கலப்பதற்காக இந்த அடியவர்கள் வந்து நின்றார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன? இறைவனை அடைவதுதான். அதனால இறைவனோடு கலக்க அப்படி வச்சுக்கலாம். ஸோ கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்று. காண்பதற்கு இந்த உலகங்கள் பலவும் போதமாட்டா என்னும்படி காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு. நலக்க அப்படின்னா நாம் நன்மை அடைய, நலம் அடைய அப்படின்னு அர்த்தம். நலக்க நாம் நன்மை அடைய அடியோமை ஆண்டு கொண்டு அடியார்களாகிய நம்மை ஆளாக கொண்டு நாள் மலர் அன்றலர்ந்த தாமரை மலர் போன்ற பாதங்கள். நேற்று பறிச்ச பூவா இருக்கக்கூடாது, முத நாள் சாயந்தரம் பறிச்ச பூவா இருக்கக்கூடாது. அன்னைக்கு பறிச்ச பூ எப்படி வாசத்தோட மனத்தோட அழகோட பொலிவோட இருக்குமோ அப்படி இருக்கிறதான் சிவபெருமானுடைய திருவடிகள். அதனால நாள்மலர் பாதங்கள் அப்படிங்கிறார். அண்டலர்ந்த தாமரை மலர் போன்ற திருவடிகள். அத சூடத் தந்த, நம் தலையில் சூடிக்கொள்ளும்படி தந்த சிவபெருமானுடைய திருவடி நம்ம தலைகளே சூடிக்கொள்ளத்தக்க சிறப்பு வாய்ந்தவை. அதனால சூடத் தந்த மலைக்கு மருகனை. மலைனா இமயமலை. இமயமலைக்கு அரசன் மலையரசன், அவனுடைய மாப்பிள்ளை சிவபெருமான். அதனால மலைக்கு மருகனை, மலையரசனுக்கு மாப்பிள்ளையாகிய சிவபெருமானேன்னு அர்த்தம். பாடி 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 பாடின்னு 2 தரம் சொன்னா என்ன அர்த்தம்? பலகால் புகழ்ந்து பாடின்னு அர்த்தம். பலகால் புகழ்ந்து பாடி மகிழ்ந்து. இறைவனை பாடுறதுனால நமக்கு மகிழ்ச்சி அடைந்து பொற்சுண்ணம் இடித்தும் நாமே, வாசனை பொடியை நாம் இடிப்போமாக. அதுதான் இந்த பாட்டு. உலக்கை பல ஒச்சுவார் பெரியர் உலகம் எல்லாம் ஊரல் போதாதென்றே
கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நாள்மலர் பாதங்கள் சூடத் தந்த மலைக்கும் மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அடுத்தது பாடல் எண் 7. சூடகம் தோல்வளை ஆற்ப காற்ப தொண்டர் கூழாம் எழுந்தாற்ப காற்ப நாடவர் நம் தம்மை ஆற்ப காற்ப நாமும் அவர் தம்மை ஆற்ப காற்ப பாடகம் மெல்லடி ஆர்க்கும் மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாலை அன்ன கோவுக்கு ஆடப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. சூடகம் தோள்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப. சூடகம்னா கையில போட்டுக்கிற வளையல். தோள் வளைன்னா அந்த காலத்துல போட்டிருப்பாங்க. முழங்கைக்கும் தோளுக்கும் நடுவில் இருக்கிற அந்த புஜத்துல வளையமா ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தோல் வளைன்னு பேர். அதுக்குள்ளேயும் ஏதாவது முத்து ரத்தனங்கள் இருக்கும். அதனால இந்த வளையல் குலுங்குற போது அதுவும் குலுங்கும். அதனாலதான் ஆர்ப்ப ஆர்ப்ப பலகாலும் ஒலிக்கன்னு அர்த்தம். ஆர்ப்ப ஆர்ப்பன்னு 2 தரம் சொன்னா பலகாலும் ஒலிக்க. சூடகம் தோல்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் கூழாம் எழுந்தார்ப்ப. அப்ப அடியவர்கள் கூட்டம் அவங்க வேற எந்திரிச்சுன்னு ஒலி எழுப்புகிறார்கள். நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. நாட்டில் இருக்கவங்க எல்லாம் என்ன இவங்க புரியாதனமா உரலும் உரக்கையுமா வச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சிரிக்கிறாங்களாம். நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. நம்ம என்ன பண்றோம், ஆடாடா பாவம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இயல்பை கண்டு நம்ம எளிநகை ஆடுகிறோம். அதனால நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடகம் மெல்லடி ஆர்க்கும் மங்கை. மென்மையான அடி பார்வதி தேவியுடையது. அந்த மெல்லடியில பாடகம் என்கிற அந்த அணிகலனை போட்டிருக்கிறார். பாடகம் மெல்லடி ஆர்க்கும் மங்கை, அது ஒலிக்கின்ற மங்கை. ஆர்க்கும் மங்கைனா ஒலிக்கும் மங்கைன்னு அர்த்தம். பாடகம் மெல்லடி ஆர்க்கும் மங்கை பங்கினன். அந்த மங்கைக்கு மங்கையை தன்னுடைய பங்கிலே உடையவன், உமையொரு பாகம். அதனால பாடகம் மெல்லடி ஆர்க்கும் மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு. பரன்னா மேலானவன், பராபரன்னா பரம்பொருளுக்கும் மேல பரம்பொருளுக்கும் மேலானவன் பராபரன். பாடகம் மெல்லடி ஆர்க்கும் மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்னகோவுக்கு. ஆடகம்னா 24% 24 கேரட் இது தங்கம். ஆடகம்னா சுத்தமான தங்கம்னு அர்த்தம். மாமலை பெரிய மலை போன்றவன் சிவபெருமான். பொன்மலை போன்ற சிவபெருமான்ங்கிறதுக்கு தான் அன்னகோவுக்கு. அண்ணன்னா இது மாதிரி இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஆடக மாமலை அன்னகோவுக்கு ஆடப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. சூடகம் தோல்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் கூழாம் எழுந்தார்ப்ப ஆர்ப்ப நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடகம் மெல்லடி ஆர்க்கும் மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்னகோவுக்கு ஆடப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. அதுக்கப்புறம் பாடல் எண் 8. வாழ்தடங்கண் மடம் மங்கை நல்லீர். வாழ்தடங்கண் மடம் மங்கை நல்லீர் வரிவளை ஆட்பவன் கொங்கை பொங்க தோழ்திரு முண்டம் தூதைந்து இலங்க சோத்தம்பீரான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நாள் மலர் பாதங்காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. வாழ் கண்ணு பார்த்தா வாழ் மாதிரி கூர்மையா இருக்கான்.
வாள் போல நீண்ட கூர்மையான கண்கள், அதான் வாள்கண். தடங்கண் அப்படின்னா அகலமான கண். பொண்ணுக்கு கண் அகலமாகவும் இருக்கணும், கூர்மையாகவும் இருக்கணும். அப்போ நடுவில் இருக்கிற அந்த கருப்பு விழி சுற்றி சுற்றி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வாழ் தடங்கண் மட மங்கை நல்லீர் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு 4 குணங்கள் உண்டு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இயல்பாகவே பெண்களுக்கு அந்த பயம் இருக்கும். ஆண்கள் அளவுக்கு தைரியம் இருக்காது. அது அச்சம். மடம்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. அதுதான் மடம். அடுத்தது நாணம், வெட்கப்படுகிற இயல்பு பெண்களுக்கு உண்டு. பயிர்ப்பு, பயிர்ப்புன்னா யாராவது கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற போது நம்மளை தொட்டா இன்னார் தொடுகிறார்கள்னு கண்டுபிடிக்கிற திறமை, அது பயிர்ப்பு. அப்போ அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கிற குணங்கள் உள்ள மங்கையர். அதை ஒரே வழியில் சொல்லிட்டாரு. வாழ்தாடங்கண் மடம் மங்கை நல்லீர். மடமங்கைன்னு மடத்தை மட்டும் சொல்றார். வரிவளை ஆர்ப்பவன் கொங்கை பொங்க. வரிவளைனா இந்த வளையெல்லாம் வரி வரியாக போட்டிருக்கு. வளையல் தான் அது வரிவளை. அது ஆர்ப்ப. ஆமாம், உலக்கை எடுத்து குத்துற போது அது அசையாதா, அது சத்தம் போடாதா? அதனால வரிவளை ஆர்ப்ப. அந்த காலத்தில் ரவுக்க போட்டிருக்க மாட்டாங்க போல இருக்கு. அதனால வன் கொங்கை பொங்கங்கிறார். வளமையான மார்பகங்கள் அப்படியே பூரிக்க அப்படின்னு அர்த்தம். வடிவளை ஆர்ப்ப வன் கொங்கை பொங்க. தோல் திரு முண்டம் தூதைந்திலுங்க. தோளில் மேலே அப்படியே சதை இருக்குல்ல, அது அப்படியே மேலே போயிட்டு வருதான். அந்த உலக்கையை இடிக்கிற போது தோல் திரு முண்டம் துதைந்து இலங்க, மேலே எழும்பி கீழே அது விளங்குகிறது, நமக்கு நல்லா தெரிகிற மாதிரி. தோல் திரு முண்டம் தூதைந்து இலங்க. சோத்தம்பீரான் என்று சொல்லி சொல்லி, சோத்துனா சாப்பாடு இல்லை, தோத்திரம் எம்பெருமான்கிறது தான் அப்படி வந்துருச்சு. சிவபெருமானுக்கு வணக்கம்னு சொல்கிறோம். சோத்தம்பீரான் என்று சொல்லி சொல்லி தோத்திரம் எம்பெருமானே என்று பலகால் சொல்லி சொல்லினா பலகாலும் சொல்லி, நாள் கொண்ட அந்த பருவத்தில் மலர்ந்த. சில சமயங்களில் பூ பூக்க வேண்டிய காலத்தை விட்டுட்டு வேறு காலத்தில் பூக்கும். அந்த பூவை எடுக்கப்படாதான். பருவ காலத்தில் அப்படியே அரும்பாகி போதாகி மலராகி வருதில்ல, அதைத்தான் எடுக்கணும். அதனால நாள் கொண்டனர். பருவத்திலே வந்த நாள் மலர், அன்றைக்கு மலர்ந்த. நாள் மலர்னா அன்னைக்கு காலையில் மலர்ந்த. அது போன்ற அருமையான பாதம், திருப்பாதம், திருவடி சிவபெருமானுடையது. அதை காட்டுகிறான். நாள் கொண்ட நாள் மலர் பாதங்காட்டி, அந்த திருவடிகளை காட்டி, நாயில் கடைப்பட்ட நம்மை, நாயிலும் கீழான நம்மை. அது வழக்கமாக மாணிக்கவாசகர் சொல்கிறது தான். நாயில் கடைப்பட்ட நம்மை இம்மை, இந்த உலகத்தில் இந்த பிறப்பிலேயே, மறுமைங்கிற பேச்சே கிடையாது. நேர வந்தாங்க நம்மளை ஆட்கொண்டு விட்டான், இப்போதே ஆட்கொண்டு விட்டான், இந்த பிறவியிலேயே ஆட்கொண்டு விட்டான்ங்கிறதுனால இம்மைன்னு போட்டார். நாயில் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி. அவன் என்னை ஆளாக கொண்ட அந்த தன்மைகள் இருக்கே, அதை நான் திரும்ப திரும்ப பல பாட்டில் பாடலாம்ங்கிறார். ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி. பாடி பாடினா திரும்ப திரும்ப பாடின்னு அர்த்தம். புகழ்ந்து பாடி. ஆட சிவபெருமான் நீராட, பொற்சுண்ணம் வாசனை பொடியை இடித்தும் நாமே நாம் இடிப்போமாக. வாழ்தடங்கண் மடம் மங்கை நல்லீர்
வரிவளை ஆர்ப்பவன் கொங்கை பொங்க தோள் திரு முண்டம் தூதைந்திலங்க சோத்தம்பிரான் என்று சொல்லி நாள் கொண்ட நாள் மலர் பாதங்காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மையும்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. வண்ணங்கள்லாம் எப்படியெல்லாம் நமக்கு தந்தான், அருளை தந்தான்கிறத சொல்ற. பாடல் எண் 9. வையகம் எல்லாம் உரலதாக மாமே பெருசா நினைக்கிறாரு. உலகம் பூரா உரல் இருக்குன்னு ஒரு பாட்டில் சொன்னாரு. இப்போ இந்த உலகமே உரலாக, பெரிய உரல், அதுக்கு பெரிய உலக்க வேணும்ல. அந்த மாமேரு மலை தான், மேரு மலை தான் உலக்கையாம். வையகம் எல்லாம் உரலதாக மாமேரு என்னும் உலக்கை நாட்டி வெய்யன் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் உலக்கை வலக்கை பற்றி ஐயன் அடிதில்லை வாணனுக்கே ஆடப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. வையகமெல்லாம் உரலாக, இந்த உலகம் முழுவதையும் உரலாக கொண்டு மாமேறு என்னும் உலக்கை நாட்டி பெரிய மேரு மலையை உலக்கையாக நாட்டி வைத்து மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி. நம்ம ஓடுற உண்மையான மஞ்சள் தங்கம் அதெல்லாம் போடுறோம், அது வேற. எதை கொண்டு போய் போடணும்? நம்முடைய மெய் அன்பை அதில் போடணுமா. மெய்யன்பு என்கிற மஞ்சளை நிறைய உரலில் போட்டுன்னு அர்த்தம். மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி போட்டு மெய்யன்பு என்கிற மஞ்சளை நிறைய உரலில் இட்டு மேதகு தென்னன் பெருந்துரையான். மேதகு ஆளுநருங்கிற போடுறாங்க. இப்ப இது அதை விட பெருசு சிவபெருமான். அதனால மேன்மை தங்கிய தென்பாண்டி நாட்டான் தென்னன் பெருந்துரையான், திருப்பெருந்துறையில் எழுந்தருளி வந்த பெருமான். மேன்மை தங்கிய தென்பாண்டி நாட்டான் திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய பெருமான் அப்படிங்கிறதுக்காக மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி. அது தாமரை மலர் போன்ற திருவடி. அப்ப எப்படி இருக்கும்? சிகப்பா தானே இருக்கும். அதனால செய்ய சிவந்த திருவடியை மீண்டும் மீண்டும் புகழ்ந்து பாடி. பாடினா என்ன அர்த்தம்? மீண்டும் மீண்டும் புகழ்ந்து பாடி. செய்ய திருவடி பாடி பாடி செம்பன் உலக்கை வலக்கை பற்றி. செம்பன்மயமான உலக்கையை வலக்கையால் பற்றி. 2 கையினால இடிப்பாங்க, வலக்கை சொல்றாரு. செம்பன் உலக்கை வலக்கை பற்றி செம்பன்மயமான உலக்கையை வலக்கையால் பற்றி. ஐயன்னா தலைவன், சிவபெருமான் தான் நமக்கு தலைவன். அணிதில்லை வாணன், அழகிய தில்லை அம்பலவாணன் நடராஜ பெருமான். ஐயன் அணிதில்லை வாணனுக்கே, அவனுக்கே, அவனை தவிர வேற யாருக்கும் நாங்க இடிக்க மாட்டோம்னு அர்த்தம். ஐயன் அணிதில்லை வாணனுக்கே, தலைவனாகிய அழகிய தில்லையம்பலை வாணனுக்கு மட்டும் ஆட நீராட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. வாசனை பொடியை நாம் இடிப்போமாக. வையகம் எல்லாம் உரலதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் உலக்கை வலக்கை பற்றி ஐயன் அணிதில்லை வாணனுக்கே ஆடப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. பாடல் எண் 10. முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்கூழல் வண்டி நம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்காயல் கண்பனி ஆட ஆட பித்தம்பிரானோடும் ஆட ஆட பிறவி வீரரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடாட ஆட ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே.
அந்த பாட்டினுடைய சந்தத்திலேயே உரல்ல உலக்கைய வச்சு ஒரே மாதிரி இடிக்கிற சத்தம் வருது. முத்தணி கொங்கைகள் ஆடகாட மொய்கூழல் வண்டி நம் ஆடகாட சித்தம் சிவனோடும் ஆடகாட செங்காயல் கண்பனி ஆடகாட பித்தம் பீரானோடும் ஆடகாட பிறவி வீரரோடும் ஆடகாட அத்தன் கருணையோடு ஆடகாட ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. முத்தணி கொங்கைகள் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த காலத்து பெண்கள் ஜாக்கெட் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் முத்து மாலைகளை அணிந்திருப்பார்கள். முத்தணினா முத்து மாலைகள் அணிந்த மார்பகங்கள், தனங்கள். முத்தணி கொங்கைகள் ஆட ஆட அசைந்து ஆடுகின்றன. உலகை தூக்கி இடிக்கிற போது அது ஆடும். மொய்கூழல் வண்டினம், தலைமுடி நல்லா நிறைய இருக்கும், நெருங்கிய கூந்தல், அதில் பூ வச்சிருப்பாங்க, அதில் வண்டு வந்து ஒலிக்கும், வண்டுகள் சூழுகின்றன. மொய்கூழல் வண்டி நம்மாட காட நெருங்கிய கூந்தலில் வண்டுகளின் கூட்டம் எழுந்து ஆடவும். சித்தம் சிவனோடும், சிந்தையானது சிவபெருமானத்திலே தவிர வேறு எங்கும் இல்லை. மனசுக்குள்ள அடி மனசுல என்ன இருக்கு? சிவபெருமான் மட்டும்தான் இருக்காரு. அதனால சித்தம் சிவனோடும் ஆடகாட, ஆட ஆடனா மனசுக்குள்ள ஆடுறாரு. அவர் நடராஜ பெருமான் வெளியில தில்லை அம்பலத்தில் ஆடுறாரு, ஆனா நம்ம உள்ளத்துக்குள்ளும் ஆடுகிறார். ஆட ஆட செங்கயல் கண், செங்கயல்னா சிவப்பான அப்படின்னு அர்த்தம். கயல் அப்படின்னா மீன் போன்ற, செங்கயல் கண் சிவப்பான மீன் போன்ற கண். பனி ஆட ஆட, அந்த கண்ணுல சிவபெருமானை நினைத்து வணங்குகிற போது கண்ணீர் துளிகள் அப்படியே தோன்றி ஆடுகின்றன. கீழே வழியல, கண்ணுக்குள்ள சூழ்ந்து அதுவும் ஆடுகிறது. செங்கையல் கண் பனி ஆட ஆட நீர்த்துளிகள், கண்ணீர் துளிகள் சூழ்ந்து ஆடவும். பித்து, பித்துன்னா நம்முடைய அன்பு. பித்து எம்பிரானோடும் ஆட ஆட, அன்பு எங்களுடைய பெருமானிடத்து அவனிடத்து மட்டும் மேன்மேலும் பெருக அப்படின்னு அர்த்தம். ஆட ஆடனா அதிகரிக்கன்னு அர்த்தம். பித்தம் பிரானோடும் ஆடகாட, பிறவி பிறரோடு ஆடகாட, பிறவியானது உலகப்பற்று கொண்ட பிறரோடு சூழ்ந்து செல்கிறது, அது மட்டும் போக மாட்டேங்குது. அத்தன் கருணையோடு ஆடகாட, தந்தையாகிய, அத்தன்னா தந்தை, தந்தையாகிய சிவபெருமானின் அருளோடு, கருணை என்பது அருள், சிவபெருமானின் இரக்கம். ஆட ஆட விளங்கி தோன்ற, இறைவன் நீராட, ஆட இறைவன் நீராட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே, வாசனை பொடியை நாம் இடிப்போமாக. முத்தணி கொங்கைகள் ஆடகாட மொய்கூடல் வண்டி நம் ஆடகாட, சித்தம் சிவனோடும் ஆடகாட, செங்கையல் கண்பனி ஆடகாட, பித்தம் பீரானோடும் ஆடகாட, பிறவி வீரரோடும் ஆடகாட, அத்தன் கருணையோடு ஆடகாட, ஆடப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. இனி மீதி இருக்கிற பாடல்களை அடுத்த வகுப்பிலே தொடர்வோம்.